ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதங்கள் 36-37. 36ஆம் பதம். தஸ்ஸை சாந்தே கல்போ பூத்யம் பாத்மமம் அபிசக்ஷதே யத் தரேர் நாபி சரச ஆசி ஸ்லோக சரோருகம். மொழிபெயர்ப்பு. முதல் பிராம கல்பத்தினை அடுத்து வருவது பாத்மகல்பம் எனப்படும். ஏனெனில் இக்கல்பத்திலேயே முழுமுதற் கடவுளான ஹரியின் நாபிச்சுழி என்னும் குளத்திலிருந்து பிரபஞ்ச தாமரையானது மலர்ந்தது. பொருளுரை. பிராம கல்பத்தினை தொடர்ந்து வருவது பாத்ம கல்பமாகும். அதில்தான் பிரபஞ்ச தாமரை தோன்றியது. சில புராணங்களில் இப்பாத்மகல்பம் பித்ருகல்பம் என்றழைக்கப்படுகிறது. 37ஆம் பதம். அயம் து கதித கல்போ த்விதீயஸ்யாபி பாரத வாராக இதி விக்யாதோ யத்ராசீச்சூகரோ ஹரி. மொழிபெயர்ப்பு. ஓ பரதகுலத் தோன்றலே, பிரம்மதேவரின் ஆயுளின் 2ஆம் பகுதியின் ஆரம்பம் வாராக கல்பம் என்றழைக்கப்படுகிறது. ஏனெனில் அக்கல்பத்தில்தான் முழுமுதற் கடவுள் வராகமாக அவதரித்தார். பொருளுரை. ஒன்றும் அறியாதார்க்கு பிராம பாத்ம வாராக கல்பம் என்பதெல்லாம் குழப்பமாக தோன்றலாம். சில அறிஞர்கள் இக்கல்பங்கள் அனைத்தும் ஒன்றே என்று கருதுகின்றனர். ஆனால் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் அவர்களை பொறுத்தவரை பிரம்மதேவனின் ஆயுளின் முதல் அரை பகுதியில் தோன்றும் பிராம கல்பமே பாத்மகல்பமாக இருக்கலாம் என்பதாகும். எது எப்படி இருந்தாலும் நாம் நமது காவியத்திற்கு கட்டுப்பட்டு இப்போதைய கல்பமானது பிரம்மதேவரின் ஆயுட்காலத்தின் 2ஆம் பகுதி என்று புரிந்து கொள்வோமாக. ஹரே கிருஷ்ணா.